ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிஸியாக வேலை வந்துட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சிம்பிளா ஒரு தக்காளி குருமா தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலான் இருக்கேன். ஸோ இண்டஸ் வேலி ப்ராடக்ட் 2 வாங்கியிருந்தது, இன்னொரு நாள் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். கட் பண்ணிட்டு போய் எடுத்துட்டு வரேன். ஸோ எல்லாருக்கும் பாத்திரம் அப்படின்னு பெரிய சந்தோஷமா இருக்காது, ஆனா என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா ரொம்ப எதுவாயிடுவேன். பாருங்க, நல்லா நீட்டா வெளியே இல்லைன்னா வெளியே இருப்பேன் இல்லையா வீட்டுல இருக்க பையனோட. ஸோ நமக்கு பிடிச்ச பாத்திரம் அப்படிங்கிறப்ப சுறுசுறுப்பாகவும் வேகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு புதுசா யூஸ் பண்ண போறோம் இல்லையா, எந்த மாதிரி எத்தனை பேருக்கு புது பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுங்க. சில பேருக்கு புதுசா ட்ரெஸ் வாங்கினா உடனே போட்டு பார்க்கணும். எனக்குலாம் ட்ரெஸ் நான் 1 வருஷம் கூட வாங்கி போட்டு பார்க்காம அப்படியே வச்சிருப்பேன். சோ எந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. பாத்திர பைத்தியம். முதல்ல வந்து ஒரு கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல். பாருங்க, நல்லா சீசன் பண்ணதுதான். நம்ம ஜஸ்ட் அலசிட்டு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வெங்காயம் தேய்ச்சிட்டு தோசை சுட்டுவோம்னா சூப்பரா வரும். நம்ம சீசன்லாம் பண்ண வேண்டியதில்லை. நல்லா வெயிட்டா இருக்கு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வித் கிளாஸ் லிட். நான் வந்து ஏற்கனவே பெர்னர் வச்சிருக்கேன், அதை விட இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் 24 இன்ச் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கரெக்டா இது உள்ள பிறந்து பார்த்துட்டு சொல்றேன் எத்தனை இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைப்ளை அப்படிங்கறதுனால நல்லா சூப்பரா அடி பிடிக்காம இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதையும் நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். லிட் வந்து தனியா கொடுத்துருக்காங்க, பேக்கிங்லாம் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, 24 இன்ச் கடாய். இதை விட சின்ன சைஸும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமா 2 பேர் இருக்க ஃபேமிலி ஏதாவது பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரினா வாங்கிக்கலாம். வெளியில வந்து நல்லா கிளாசி பினிஷும் உள்ள வந்து மேட் பினிஷும் கொடுத்துருக்காங்க. நல்ல செம வெயிட், பேஸுமே கூட ரொம்ப வெயிட்டா தான் இருக்கு. அவங்க லோகோவோட வந்திருக்கு. சூப்பரான ட்ரைப்ளை கடாய். ஸோ இதுக்கு கிளாஸ் லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மாட்டணும், மேல டைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா கடாய். நல்லா வெளியில வந்து கிளாசி பினிஷ் சொன்னா இல்லையா, உள்ள மேட் பினிஷோட இருக்கு. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சூடு வந்து நல்லா ஈவனா பரவும். நல்லா தடியா இருக்கனால அடியும் பிடிக்காது உங்களுக்கு. ஒண்ணு போல வெந்து கிடைக்கும் நமக்கு. ஹெல்தியானதுமே கூட, அலுமினியம் நான்ஸ்டிக் எல்லாத்தையும் விட. ஸோ ஐஎஸ்ஐ எல்லாத்துக்குமே ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு இது. ஸோ இப்போ இதையும் தோசை கல்வியும் கழுவிட்டு என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். லிக்விட் சோப் எடுத்துட்டு ஏற்கனவே அவங்க ஆயில்லாம் அப்ளை பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தூசி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதனால நல்லா கழுவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சூடு பண்ணிக்கணும். அவ்வளவுதான், கழுவியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சி ஒரே ஒரு வெங்காயம் போட்டு லைட்டா வதக்கிடலாம். ஆக்சுவலா எதுவுமே பண்ண வேண்டாம். இருந்தாலும் நம்ம திருப்பி ஒரு தடவை செஞ்சுட்டோம் அப்படின்னா
ஓகே, சின்ன சைஸ் வெங்காயம் வந்து ஒண்ணு கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, திருப்பியும் வந்து காலடியில தான் படுத்திருக்கான். நம்மளே சீசன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏற்கனவே நான் வாங்கினது மதுரையில வாங்கினதெல்லாம் ப்ரீ சீசன் கிடையாது, நம்ம தான் பண்ணணும். ஸோ அதுவுமே கூட வீடியோ இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த கேஸ்ட் அயன்லாம் வந்து அந்த அயன் பாத்திரம் எப்படி சீசன் பண்றது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் மேல வெங்காயம் எல்லாம் விழுது பாருங்க. ஸோ இது கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துட்டு அதுல வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கு எடுத்துட்டு அப்படியே ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு நம்ம தோசை சூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்படியே சின்ன பர்னர் தான், சூடாயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம குருமாக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெங்காயம் எல்லா இடமும் படுற மாதிரி நடுவில் மட்டும் இப்படி பண்ணி விட்டுட்டோம் போதும். இந்த வெங்காயம் வந்து யூஸ் பண்ண முடியாது, தான் போடணும். குருமாக்கு எல்லாமே தேவையானது கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மசாலா மட்டும் அரைக்கணும், அதை வந்து நம்ம டக்குன்னு போட்டு வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வந்து குருமாக்கு ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு நட்சத்திர பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, சோம்பு, பொட்டுக்கடலை, எள்ளு. பொட்டுக்கடலை வந்து 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன். ஆக்சுவலா கசகசா சேர்க்கணும், கசகசா இல்லாதனால நான் கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூடயே 5-6 பல்லு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, புதினா இலை ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன், வாசனையா இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய். தண்ணி சேர்த்துட்டு இதை பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்கல, கொஞ்சம் குறகுறன்னு தான் அரைச்சிருக்கேன். இது கூட ஒரே ஒரு தக்காளி, 2 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வதக்க போறோம், 1 வந்து அரைச்சிட போறோம். ஸோ டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும் குருமாக்கு. இதை வந்து இப்போ போட்டு இது பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு குருமாக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்ல அந்த பக்கம் மாட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும், அதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குருமாக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்தாதான் நல்லா இருக்கும். லாஸ்டா மேல எண்ணெய் மிதந்து வரணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். கொஞ்சமா சோம்பு தாளிச்சிடலாம், ஒரு பிரிஞ்சி இலை, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை, நீள நீளமா கட் பண்ண பல்லாரி வெங்காயம். இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வேகணும். மூடி போட்டுடலாம், வதங்கட்டும். பாருங்க, இது தூக்கி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்க, சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ மசாலா பொடி எல்லாம் சேர்த்துடலாம். இது கூட மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நீங்க. மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்க, தக்காளி வந்து நல்லாவே வெந்திருக்கு. நல்ல பழமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் குருமாக்கு.
மசாலால நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் தக்காளி பேஸ்ட், அதை சேர்த்துடலாம். சிம்ல வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சோ இது கடாயில பாத்தீங்கன்னா நம்ம கிரேவி அதெல்லாம் பண்ணாம பிரியாணி அந்த மாதிரி கூட பண்ணலாம். 2 பேருக்கு புலாவ் இல்லைன்னா பிரியாணி கீ ரைஸ் அந்த மாதிரி பண்ணாலுமே கூட நல்லா சூப்பரா வரும். அடுத்து நான் இதுல உங்களுக்கு வந்து வெஜ் பிரியாணி இல்லைன்னா புலாவ் இன்னொரு நாள் பண்ணி காட்டுறேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து வதக்கிடணும். அப்புறம் நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சிம்லயே ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா குருமா சூப்பரா ரெடி ஆயிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு தோசை செய்ய போறேன். பூரி சப்பாத்தி கூடவே வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதான் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. மிக்சி ஜார் அலசிட்டு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காவே வேணும் அப்படின்னா நீங்க திக்கா வச்சுக்கலாம். புரோட்டா கூட வச்சு சாப்பிட கூட நல்லா இருக்கும். நம்ம எம்டி சால்னாலாம் பண்ணுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இதுவும். திக்கா இருக்கு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் செக் பண்ணிக்கணும். உப்பு செக் பண்ண கொஞ்சம் கம்மியா இருக்கு, உப்பு சேர்த்துடலாம். புளிப்பு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஆப்ஷனல் தான். நல்லா திக்கா இருக்கு. நீங்க இப்படியே வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும். ஏன்னா முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஆறணும்னா இன்னுமே கூட கொஞ்சம் திக்காகும். ஸோ மூடி போட்டு சிம்லயே ஒரு 6-7 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். சிம்ல விட்டுலாம் ஒரு 6-7 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு அது போட்டு கொதிக்கட்டும். லாஸ்டா கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இறக்குனா போதும். இப்போ மேல வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா குருமா ரெடி. சூடா நம்ம தோசை ஊத்திக்கலாம். இதுல கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளவுதான், சிம்பிள் அண்ட் சூப்பரான தக்காளி குருமா ரெடி. பாருங்க சைட்ல எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு குருமா திக்கா தான் இருக்கு. தண்ணியா இருக்கிறது வந்து நம்ம கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு தோசை கல் இதில் வச்சிருக்கேன். வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, நல்லா டிஷ்யூ வச்சு ஒரு தடவை தொடச்சிட்டு தோசை ஊற்றிட வேண்டியதுதான். பார்ப்போம் ஒரு முதல் தோசையே ஒட்டாம பிய்யாம வருதா அப்படின்னு. கல் கொஞ்சம் சூடாகட்டும். இப்பதான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். தோசை ஊற்றலாமா? முதல் தோசை நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிடலாம். ஃபர்ஸ்ட் தோசைங்கிறனால பார்க்கலாம், விட்டாம வரணும். நல்லா சூப்பரா தான் வருது பாருங்க ஃபர்ஸ்ட் தோசையே. ஃபர்ஸ்ட் தோசையே நல்லா சூப்பரா வந்திருக்கு. நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டவே இல்லை பாருங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ சீசனிங் ஒழுங்கா இருந்தாதான் இந்த மாதிரி ஒட்டாம வரும். அவங்களே நல்லா சூப்பரா சீசனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் பாருங்க ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பரா வந்திருக்கு, கிறிஸ்பியா. சரிங்களா? மூடி போட்டு கூட சொல்லலாம். திருப்பி போடாம எடுக்கணும் அப்படின்னா மூடி போட்டுடலாம்.
ஒன்றும் பாருங்க சூப்பரா கிறிஸ்பியா தோசை ரெடி. ரொம்ப சிம்பிளா தோசை அண்ட் குருமா ரெடி. சோ இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து நான் டிஸ்கவுண்ட் கூப்பன் தரேன். அது யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ இந்த இதை வந்து நீங்க கட்டாயம் வாங்குறீங்க அப்படின்னா அவைல் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. முதல் தடவை சுற்றுறதுதான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்திருக்கேன். பழகிச்சு நல்லா அப்படின்னா அப்புறம் நீங்க இவ்வளவு எண்ணெய் கூட சேர்க்க வேண்டாம். சூப்பரா இருக்கு. ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.